பெண்களே, குங்குமச் சிமிழை தப்பி தவறி கூட இந்த இடத்தில் வைத்து விடாதீர்கள். பிறகு உள்ளதும் போய்விடும். பெண்களுக்கு குங்குமம் என்றால் தனி சிறப்புதான். குங்குமம் பெண்கள் நெற்றியில் வைக்கும் பொழுதுதான் அவர்களின் அழகே கூடும். பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தது குங்குமம். ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் அங்கு குங்குமம் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். அப்படி உள்ள குங்குமத்தை எப்படி நாம் உபயோகித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் என்பதைத்தான் தற்போது பார்ப்போம். குங்குமத்திற்கு என்று தனி மகத்துவம் இருக்கிறது. யார் ஒருவர் தன்னுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களை யாராலும் வசியம் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவே குங்குமம் திகழ்கிறது. மேலும் குங்குமத்தை வைத்து பெண் தெய்வங்களை நாம் அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த குங்குமத்திற்கு சக்தி என்பது பல மடங்கு அதிகரிக்கும் என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட குங்குமத்தை வைக்கக்கூடிய பொருளாகத்தான் குங்குமச்சிமிழ் திகழ்கிறது. இந்த குங்குமச்சிமிழானது வெள்ளியில் இருப்பது மிகவும் உத்தமம். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய உலோகமாக கருதப்படக்கூடிய வெள்ளியில் குங்குமச்சிமிழை வாங்கி வைத்துக் கொள்வது என்பது மகாலட்சுமியின் அருளை பெறக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது. அப்படி வெள்ளியில் குங்குமச்சிமிழ் இல்லை என்பவர்கள் பித்தளையில் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். பிளாஸ்டிக் மற்ற உலோகங்களில் வாங்கி வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் மற்ற உலோகங்கள் எதிர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மையுடையது. இந்த குங்குமச்சிமிழ் அடியில் 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் அல்லது இந்த 2 நாணயத்தில் ஏதாவது ஒரு நாணயத்தை போட்டு அதற்கு மேல் தாழம்பூ குங்குமத்தை போட வேண்டும். இந்த குங்குமத்திற்கு மேல் ஒரே ஒரு துளசி இலையை வைத்து குங்குமச்சிமிழை மூடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். தினமும் காலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது இந்த குங்குமச்சிமிழில் இருந்து குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி தினமும் யார் ஒருவர் தன்னுடைய நெற்றியில் இந்த குங்குமத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். நினைத்தது நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இவை இரண்டும் நடந்துவிட்டாலே அவர்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்றுதான் அர்த்தம். இந்த குங்குமச் சிமிழில் இருக்கக்கூடிய துளசியை தினமும் மாற்ற வேண்டும் என்று அவசியமில்லை. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் மாற்றினால் போதும். துளசி இலை காய்ந்திருந்தாலும் அந்த குங்குமத்திலேயே இருக்கட்டும். அதனால் தவறு ஒன்றும் கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் இந்த குங்குமச்சிமிழில் இருக்கக்கூடிய துளசி இலையை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதற்கு அடியில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியலில் சேர்த்துவிட்டு மறுபடியும் புதிதாக ஒரு நாணயத்தை வைத்து குங்குமத்தை வைத்து அதற்கு மேல் துளசி இலையை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களுக்கே பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகி மகாலட்சுமியை குடிகொள்வாள். இதனால் தொட்ட காரியமெல்லாம் வெற்றியடையும். உங்கள் பேச்சிற்கு முதலிடம் இருக்கும். வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இருக்காது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.